الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றனர். அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை நாம் நெருங்க வேண்டும் என்ற உணர்வில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த அவையிலே நமக்கு தெரியாமல் மலக்குமார்கள் இந்த அவையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நம்மளை சூழாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்ணியத்தை பேணியவர்களாக இந்த அவையில் நாம் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் செய்த அருளை நினைவு கூறுவோம். அன்பிக்கினியவர்களே, பொதுவாக நாம் என்ன பார்த்து வருகிறோம் என்றால், ரப்புல் ஆலமீன் அவனுடைய பேர்களை அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருந்தால் அந்த பேர் என்ன அர்த்தத்தை தருவதோ அந்த பண்பை பூரணமாக கொண்டவர். ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவர் இட்கட்டில் ஆளாக்கப்படுற நேரம், துடிக்கிற நேரம், ரஹ்மான் தன்னுடைய பெயர் மூலமாக உனக்கு உதவி செய்பவனாக நான் இருக்கிறேன் என்கிறான். உனக்கு உணவளிப்பவனாக நான் இருக்கிறேன் என்கிறான். உனக்கு மன்னிப்பு தேவைப்படுகிற நேரம் நான் மன்னிக்கிறேன் என்கிறான். இதனால் அஸ்மா வ சிஃபத், அவனுடைய பேர்களையும் பண்புகளையும் நாம் கட்டாயம் படித்தே ஆகணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன, இந்த உலகத்தில் மனிதர்களை பொறுத்தெல்லாம் அவங்க வாழ்கிற நேரம் அவங்களுக்கு உதவியாக பலர்களை வச்சிருப்பாங்க. இவர் உதவி செய்வார், அவர் ரொம்ப பலமானவர், இந்த பொலிட்டிக்கல் லீடர் உதவி செய்வார். ஒரு மூமினை பொறுத்தளவில் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு போதும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் நபியை கொண்டு போய் நெருப்பில் போகிற நேரம் ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதும், பாதுகாவலில் மிக சிறந்தவன் அல்லாஹ்னு சொன்னான். அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த வகையில் இது ஃபர்ஸ்ட் அடிப்படை. அதனால்தான் நாம் பேர்களையும் பண்புகளையும் படிக்கிறோம். அல்லாஹ் அந்த பேரையும் பண்பையும் சொல்லித்தர்ற நேரம் வெறுமனே என் பேர் அர் ரஹ்மான் என்று சொல்லலை, அர் ரஹ்மான் என்ற பாடத்தையும் நடத்தினான். அது திருக்குர்ஆன் நெடுகிலும் நடத்தப்படுகிறது. குர்ஆனில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கஃபூருர் ரஹீம் ரெண்டு பேர் சேர்ந்து வரும், அசீசுர் ரஹீம் அப்படின்னு வரும். ஆயத்து முடிகிற நேரம் ஒரு ஸ்டைலாக முடிகிறதா நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் யார் என்பதை சொல்லி முடிக்கிறான். அந்த ஆயத்துக்களை படிக்கிற நேரம் நம்ம அசீஸ் என்றா யார் என்று படிச்சிருந்தால் எங்களுக்கு ஞாபகம் வரும், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பது நமக்கு ஞாபகம் வரும். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுமனே சொல்லாமல் அந்த பாடத்தையும் சேர்த்து நமக்கு நடத்தினான். அந்த பாடத்தை படித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் அல்லாஹ் ரொம்ப சிறப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் மக்கால இருந்து மதீனால முடிவு வரைக்குமே இது இருக்குது. எங்களுக்கு நேரம் குறுகியதுனால் நம்ம முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் பேசுகிறோம். பெருமானார் காலத்தில் நடந்த எல்லா யுத்தத்தையும் நம்ம பேசலை. நேற்றைய தினம் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் நடந்த அஹ்ஸாப் போரை பற்றி பார்த்தோம். அந்த அஹ்ஸாப் ஹந்தக் யுத்தம்னுவோம், அகல் தோண்டி யுத்தம். அந்த யுத்தத்தில் நம்ம என்ன பாடம் பெறுறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே அறிவிப்பு கிடைக்கல, யுத்தத்துக்கு இவ்வளோ பேர் வருவாங்க, இப்படி தான் அட்டாக் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் மஷூரா கேட்க மாட்டாங்க. என்ன கேட்டாங்க, சொல்லுங்கள் என்ன எப்படி பீட் பண்ணுவோம். அப்போ தான் அரபிகளுக்கே தெரியாத பாரசீகத்தில் வளமையாக கொண்ட அகல் தோன்றதை அவர் சொல்லிக் கொடுக்குறார். அப்போ என்ன தெரியுதுண்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாருக்கு இப்படி தான் யுத்தம் பண்ணணும், இப்படி தான் செய்ய, அதெல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லை. நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, நாம் முயற்சி எடுக்கணும். இறைவன் இறுதியில் தன்னுடைய உதவி அனுப்புவான். ஃபைனலாக ஓர் எப்படி முடிஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுது. அதாவது இவங்க முயற்சி எடுத்தாங்க, அந்த முயற்சியில் தான் ஓர் முடிஞ்சிச்சான்னு கேட்டால் இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் அல்லாஹ் காத்து அனுப்பினான்.
நான் ஒரு அடிப்படை உங்களுக்கு சொன்னேன். எப்பயும் நன்றாக இந்த அடிப்படையை பிடிச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை பலகீனப்படுத்தி அவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டான்டா, அவர்கள் கல்வால் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொன்னால், ஈமான் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும். பெருமானாருடைய அந்த ஹந்தக் போரை படிக்கிற எல்லாருக்கும் தெரியும். நிறைய செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வயிற்றில் கல்லை கெட்டிருக்கிறாங்கன்னு. அது எல்லாமே பெரும்பாலும் ஹந்தக் போரை ஒட்டியதாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்து சொல்கிறார், யாரை சொல்லலாம் பயிரை பாருங்களேன்னு காட்டுறார். அல்லாஹ்வுடைய தூதர் வளமைக்கு மாற்றமாக திறந்து காட்டுறாங்க. அவர் வயிற்றில் ஒரு கல், இவங்க வயிற்றில் 2 கல். அது ஹந்தக் போரில். யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பேனாவையும் புக்கையும் எடுத்துட்டு நீங்கள் எழுதணும். என்ன எழுதணும்னா, யுத்தத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வறுமையாக இருந்தால் ஒரு கூட்டம் வந்து அவங்கள அப்படி ரவுண்ட் அப் பண்ணினா சிம்பிளாக யுத்தத்தை முடிச்சிடலாம். ஏன்னா இப்போவே பசியில் வாடுறாங்க, சாப்பிட வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பஞ்சமான காலம். இந்த காலத்தில் எங்களை ரவுண்ட் அப் பண்ணி ஃபுல்லாக சீச் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? என்ன ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணதுக்கு பிறகு பசியில் வாடிட்டு யுத்தம் பண்ணலாமா? யுத்தம் பண்ண சீவன் இருக்கணும், சக்தி இருக்கணும், எனர்ஜி இருக்கணும். என்னாச்சு? அவர்கள் செத்து போகணும். அல்லாஹ் அந்த காலக்கெடுவை கொடுத்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை கொடுத்துட்டு அல்லாஹ் ஒன்றை சோதித்தான். என்ன சோதித்தான்னு கேட்டிங்கன்னா, முஃமின்கள் முனாஃபிக்குகள். யார் முஃமின் யார் முனாஃபிக், இதுதான் பாடம். சூரா அஹ்ஸாபில் நீங்கள் பிரட்டி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. இந்த பிரம்மாண்டமான யுத்தம் 2 ஆயத்துகள். மீதி அவ்வளவுமே முனாஃபிக்கை பற்றி எல்லாம் பேசுவோம். உடனே க்ரௌடு என்ன பேசினாங்க? பெரிய கூட்டம் 10,000 பேர் வரப்போக்கில் மூமின்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்தது உண்மை. முனாஃபிக்கள் அதே கூட்டத்தில் இருந்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வும் அவருடைய தூதரை ஏமாத்திட்டாங்க, சாகிற கெட்டம் நினைச்சிட்டாங்க, ஃபுல்லா படம் வருது, ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சாங்க. அதே டீம் ஒரே சஃப்ல தொழுதவங்க. கூட்டம் மூமின், இன்னொரு கூட்டம் முனாஃபிக். அல்லாஹ் முனாஃபிக்கு கொடுக்கிற தண்டனை காஃபிரையும் மிஞ்சிரும். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்தில் முனாஃபிக்கள் விளிம்பில் இருப்பாங்க. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முனாஃபிக் தொழுவாங்க, முனாஃபிக் நோம்பு பிடிப்பாங்க, முனாஃபிக் பயான் பண்ணுவாங்க, முனாஃபிக் எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. முனாஃபிக்குக்கும் மோமீனையும் வித்தியாசப்படுத்துவது அல்லாஹ்க்கு மட்டும்தான் முடியும். இன்னும் அதாவது அது மிக டேஞ்சரான, மிக டேஞ்சர். காஃபிர் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுவான், சவாஉன் அலைஹிம் அன்ஸர்தஹும் அம் லம் துன்ஸிரும் லா யுமினூன் என்கிறான் அல்லாஹ். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதும் உண்டு, உபதேசம் பண்ணாமல் இருப்பதும் உண்டு. ஏன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. அல்லாஹ் அவங்க கல்வில சீல் வச்சிட்டான், அவங்க காதுகளில் சீல் வச்சிட்டான், அவங்க கண்ணுக்கு முன்னாடி திரைய போட்டுட்டான். ஆனா முனாஃபிக் அப்படி இல்லை. முனாஃபிக் என்ன சொல்லுவாங்க? வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வ மா ஹும் பிமுஃமினீன் என்கிறான் அல்லாஹ். மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொல்லுவார்கள், மறுமை நாளை நம்புகிறோம் என்று வாய் நிறைய சொல்லுவார்கள். வ மா ஹும் பிமுஃமினீன் என்கிறான், அவர்கள் நம்பவே இல்லை என்கிறான் அல்லாஹ். யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ வ மா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸுஹும். அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற பார்க்கிறார்கள். அவர்கள் அவர்களைத்தான் ஏமாத்துகிறார்கள் என்கிறான் அல்லாஹ். இவங்களோட கல்வில சீல் அடிச்சுட்டா அல்ல, சீல அது தரப்படாது. இல்லைன்னா அவர்கள் திருந்த மாட்டார்கள். அவர்கள் குஃபார்கள். அவர்களுக்கு எவ்வளோ நபியே நீங்கள் எவ்வளோ பிரச்சாரம் செய்தாலும், நீங்கள் பிரச்சாரம் செய்யாமல் இருந்தாலும் சவாஉன் அலைஹிம், அவர்களுக்கு ஈக்குவல் தான் அது. ஆனால் முனாஃபிக்கை பற்றி எல்லாம் சொல்கிறான், ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவங்க கல்பில் ஒரு நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அல்லாஹ் இன்னொரு நோயை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அவங்க கல்பில் சீல் இல்லை, நோய் இருக்கிறது. நோய் அது அப்படியே கூட்டிகிட்டே போயிடும். அதுதான் ரொம்ப டேஞ்சர். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடைசி வரைக்கும் கேட்டாங்க, கூப்பிட்டு சாஹிபு சிர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு போட்டு கேட்டாங்க, ஹுதைஃபா அந்த முனாஃபிக் பட்டியலில் என் பேர் இருக்குதா ஹுதைஃபான்னு கேட்டேன்.
என் பேர் இருக்குதா ரசூலா சொல்லிட்டு போனாங்க. இந்த உம்மத்துக்கு பெரும் பெரும் பிரச்சனைகளை சொல்லிட்டு போனாங்க. முனாஃபிக்களுடைய எச்சரிக்கை ரசூலா செஞ்சுட்டு போனாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்திகளை படிக்கிற நாம் சூரா அஹ்ஸாபை நீங்கள் பிரட்டி பார்த்தீங்கன்னா 2 ஆயத்தில் யுத்தம் முடிஞ்சிடும். மீதி அவ்வளோ ஆயத்துகளும் முனாஃபிக்கை பற்றி பேசு. அல்லாஹ் குர்ஆனில் திரும்ப 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 பேசுவது நிஃபாக். நானும் நீங்களும் அதுலேருந்து பாதுகாப்பு பெறணும். ஏனெண்டா நான் சொன்ன ஒரு ஹதீஸ் ரசூலா சொன்னாங்க, திஹாமா மலை தொடுற அளவுக்கு நன்மையோடு வருவார்கள், இன்னமின் ஹவானிக்கும் அண்டாங்க. அதாவது அவங்களுடைய யார் ரசூலல்லாஹ் அவங்களோட பண்பை சொல்லுங்க. இவ்வளோ நன்மை, திஹாமா மலை தொடுற அளவுக்கு நன்மை எடுத்துட்டு வருவாங்களா மறுமையில். அவ்வளோ அவங்க என்ன செய்வாங்க, அவங்க உங்கள் சகோதரர்கள் என்றாங்க, உங்கள் ஜில்தண்டாங்க, நீங்கள் என்ன தோலோ அதே தோல் என்றாங்க, உங்கள் தோலுக்குரியவர்கள் என்றாங்க. அவர்கள் இரவை எடுத்துக்கொள்வார்கள். எப்படி நீங்க கமா தஹுதுனா யஹுஸூனஹு பில்லைல் கமா தஹுதுன், நீங்கள் இரவை எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ சஹாபாக்கள் இரவை எப்படி எடுத்துக்கொள்வாங்க. சுப்ஹானல்லாஹ், எங்க உங்களை மாதிரியா நிற்பாங்க, அப்படி இரவை தொழுவார்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு தொழுகை இதை விட என்ன வேணும், அவ்வளவு நன்மை. அப்போ ஏன் அவர்கள் அல்லாஹ் கொண்டு வந்த உடனே அப்பா மன்சூரா எடுத்து தூள் தூளாக்கி விட அவங்க நன்மையை. ஏனென்றால் அவர்கள் போட்ட கோடை இலகுவாக மீறுவார்கள். நிஃபாக், கல்புல நிஃபாக். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எங்களுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன், நம்ம அல்லாஹ்வோட உள்ள தொடர்பு அதிகமாகணும். எங்களுடைய இந்த பாடத்தை நம்ம படிக்கிற தொடர்பு அதிகமாக்கப்படணும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இல்ம் வேற அடிமைத்தனம் வேறு. இல்ம் நிறைய எடுக்கலாம், ஆனால் ஒரு ஹதீஸுக்கு கட்டுப்படுற தன்மை வேறு, அல்லாஹ்வுக்கு அப்தாக வாழக்கூடிய தன்மை வேறு. சரி, நேற்றைய தினம் நாம் முடித்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால தான் இந்த முழு யுத்தமும் நமக்கு அந்த பாடத்தை படித்து தருகிறது. மிக தெளிவாக இந்த யுத்தத்தை முடிவில் அல்லாஹ் அவன் உதவியாளன் என்பதை ப்ரூஃப் பண்ணிட்டான். இப்போ யுத்தத்தின் அடுத்த பக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யுத்தம் முடிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுதத்தை கீழே வைக்கிறாங்க. இது அசருக்கு கொஞ்சம் நெருக்கமான நேரம். காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னாங்க. எலும்பி போட்டு குறைஷிகள் ஓடின பிறகு சொன்னாங்க, குறைஷிகளோடு எங்களுக்குரிய யுத்தம் முடிந்து விட்டது. இதற்கு பிறகு அவர்கள் எங்களை நோக்கி படையெடுக்க மாட்டாங்க, நாங்கள் தான் அவர்களை நோக்கி எடுக்க மாட்டாங்க. இது மட்டும் பொய்யாச்சுன்னா ஒட்டுமொத்த சஹாபாக்களும் பார்த்து சொல்லுவாங்க, யாரோ சொல்லலாம் திரும்ப வார். பெருமானார் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இதுக்கு பிறகு நாங்கள் அவர்கள் மீது படையெடுக்க வேண்டியிருக்குமே தவிர அவர்கள் எங்கள் மீது எடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். யுத்தத்தில் வேற ரத்தம் வடிக்கப்படல. மலக்குமார்கள் யுத்தத்தை பார்த்து கொண்டாங்க. காத்து பலமா வீசிச்சு, நெருப்படுத்துச்சு கூடாரத்தில். அவங்க ஓடி போயிட்டாங்க. அதாவது மக்கத்து காஃபிர்கள் 10,000 அரபிகளும் ஓடிட்டாங்க. இப்ப காயப்பட்ட ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. இப்பதான் அந்த நிகழ்வு நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கூடாரம், அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் வந்து ஆயுதத்தை வைக்கிறாங்க. ஆயுதத்தை கீழே வைக்கிறேன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, என் நபியே நீங்கள் யுத்தத்தை முடிச்சிட்டிங்க, நாங்கள் இன்னும் முடிக்கலைன்ட்டாங்க. ஏன் ஜிப்ரீல்? அங்கே போங்கன்றாங்க. புகாரில் வருவது. எங்கே போங்கன்னு கேட்குறாங்க. பனு குறைதா, துரோகிகள். யுத்தத்தில் கடைசி மூமெண்ட்டில் நான் சொன்னேன், களத்துக்கிட்ட நெருங்குற மாதிரி பிரச்சனை ஓவராக போச்சு. பேசுகிற எனக்கு உங்களுக்கு சும்மா அது சாதாரண செய்தி மாதிரி இருக்கு. அந்த டைமில் அது வசுல்சிலு ஜில்சாலன் ஷதீதா. நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். உங்கள் புள்ள அங்கே நிற்கிது, உங்கள் மனைவி இங்கே நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இங்கே, எல்லா சைட்லேயும் வந்துட்டாங்க, ஊடுருவிட்டாங்க. பக்கத்தில் முனாஃபிக்கள் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்கண்டா அந்த டென்ஷன் சாதாரண டென்ஷன் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த டென்ஷன் நேரம் தான் இந்த பிரச்சனைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்லை பனு குறைலா துரோகிகள் படையெடுங்கன்ற. யுத்தம் அடுத்த பக்கம் போகுது. சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, அசர் அங்கே போய் தொழுங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு மசாலா பிரச்சனை வரும் அசர் தொழுவதை பற்றி. ஸோ அங்கே போய் தொழுவுங்கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் அங்கே போறாங்க. பனு குறைலாக்களுடைய கோட்டையை முற்றுகையிடுறாங்க. 25 டேஸ். இந்த யுத்தம் 29 நாள். 25 நாள் அங்கே யகூதுடைய கோட்டையை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் அப் பண்ணினா இப்ப யகூதிகள் ஏன்னா அவங்க வந்து ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. ஒப்பந்தத்தை மீறினா என்ன? யகூதிகள் அந்த இடத்துல இருந்து 25 நாளைக்கு போற ஒரு விஷயம் சொல்றாங்க, எங்களிடம் தீர்ப்பு சொல்றதா இருந்தா நாங்க வர்றோம், தீர்ப்பை ஏற்றுக்கொள்றோம். யாரு தீர்ப்பு சொல்லணும் தெரியுமா? ஸஅத் பின் முஆத் தீர்ப்பு சொல்லணும்ட்டாங்க.
ஏன்னா ஹவுஸ் குலத்துக்கும் இந்த பனு குறைலாக்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. அவர் ரொம்ப நல்லா நடந்து கொண்டார், ஃப்ரெண்டு மாதிரி. சாது பின் முஆது மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. சாது பொய் செய்ய மாட்டார், சாது எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல மாட்டார், சாதை கூட்டிட்டு வாங்கண்டாங்க. நான் உங்களுக்கு சொன்ன கையில அம்பு பட்டு சாது பின் முஆது ரலியல்லாஹு கை வீங்கி இருக்குது. சில ரிவாயத்தில் இந்த நெஞ்சுக்கு மேலன்னு வருவது காயம். சோ சாது ரலியல்லாஹு அவர்களை கூட்டிட்டு வரப்படுறாங்க. ஒரு கழுதைகளை வர்றாரு. வந்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூமூலி செய்யதிக்கும், உங்க தலைவருக்காக போய் கூட்டிட்டு வாங்கன்றாங்க. சாது பின் முஆது ரலியல்லாஹு வர்றாங்க. மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறது, கொஞ்ச நாள். சாது பின் முஆது ரலியல்லாஹு வர்றாங்க. யகூதிகள் எதிர்பார்க்குறாங்க தீர்ப்பை. ஆச்சரியமான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் நல்லா பழவிட்டிருக்கிறீங்க ஒரு கூட்டத்தோட, அவங்க உங்களை ஜட்ஜாக கூப்பிடுறாங்க. நீங்கள் அவங்க மூஞ்சை பார்த்து நேரடியாக ஏதாவது வேற மாதிரி தீர்ப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்கு ஒரு சஞ்சலம் வரும், மனசில் ஒரு பிரச்சனை வரும். சாது பின் முஆதை நம்பி தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா ஹவுஸுக்கும் பனு குறைலாக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு, அவ்வளவு நெருக்கமாக பழகியிருந்தாங்க. அந்த நம்பிக்கையில சாது தீர்ப்பு சொன்னா ஏற்றுக்கொள்கிறோம் ரசூலுல்லாஹ் வச்சுட்டு. சாது பின் முஆது வந்தாங்க, வந்து நான் தீர்ப்பு சொல்கிறேன்டாங்க. நேரடியா பார்த்து சொன்னாங்க, துரோகிகள் அவர்கள் ஆண்கள் எல்லாத்தையும் கொண்டுருங்கண்டாங்க, என் தீர்ப்பை அறிவிக்கிறேன் என்றாங்க. ஆண்களை கொண்டு விடுங்கண்டாங்க, பெண்களையும் பிள்ளைகளையும் சிறை பிடிங்கண்டாங்க, அவங்க சொத்துக்களை பங்கிட்டு கொடுத்துருங்கண்டாங்க. என்னாச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹக்கம் தபி அல்லாஹ்வுடைய தீர்ப்பை சொல்லிவிட்டீர்கள், பி ஹுக்மில்லாஹ் ஹக்கம் தபி ஹுக்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை சாதே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருவராக கொண்டார்கள். பனு குறைலாக்களுடைய கதை முடிந்தது. சாது பின் முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போ எங்கண்டா மஸ்ஜிது நபவியில் ஒரு கூடாரத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாதுக்கு கடுமையான வேதனை. மஸ்ஜிது நபவியில் ஒரு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கூடாரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. ஏன்னா பள்ளிவாசல்லே கூடாரம் அமைச்சு கொடுத்துருக்கிறது எதுக்கேண்டா, சாது அடிக்கடி பார்க்கணும், ரொம்ப தூரத்தில் இருந்தால் பார்க்க முடியாது. வந்து சாது ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குற நேரம் அபூபக்கர்னு அழுந்துருவாங்க. ஆயிஷா அம்மாவுக்கு அந்த சத்தம் கேட்கும். உமர் ரலியல்லாஹு அழுந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் லேசில் அழமாட்டாங்க. ஆயிஷா நாங்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டால் தாடியை பிடிச்சி அப்படி கீழே பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் அப்போ கவலைப்படுறாங்க, அவங்க கவலைப்படுறாங்க. ஆனால் எனக்கு பிரிச்சறிய தெரியுது, என் பாப்பாட அழுகையும் உமர் பின் கத்தாப்போட அழுகையும் சாதுட அறையிலேருந்து எனக்கு கேட்கும். அவங்க போனாங்கண்டா அவர் நிலைமையை பார்த்து அழுவாங்க. ஏண்டா ஹாத்தமுல் அன்பியாவை மதீனாவுக்கு கூட்டி வந்த தோழர், வெறும் 36 37 வயசுக்குள்ள அவருக்கு கூட்டிட்டு வந்த தோழர் கஷ்டப்படுகிறார். ஒரு துவா கேட்டிருந்தார், யா அல்லாஹ், இந்த நபியை எவர்கள் பொய்ப்பித்தார்களோ, எவர்கள் ஊரை விட்டு விரட்டினார்களோ, அவர்களோட யுத்தம், குறைஷ்களோட யுத்தம் முடிந்ததென்றால் இந்த சாதை இந்த நோயிலிருந்து இந்த காயம் பெரிதாக்கி சாதை மரணிக்க செய்து விடு யா அல்லாஹ். அந்த யுத்தம் இன்னும் முடியவில்லை என்று சொன்னால் யா அல்லாஹ் என்னை உயிர் வாழ வைத்து விடு என்று கேட்டார். அந்த துவா கபூலாக்கப்பட்டிருக்கிறது. சாது ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த காய் பெருசாகி வெடிச்சிட்டு, அந்த காலத்தில் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, அப்படியே சாம்பல் போடுவாங்க. அந்த காய் பெருசாகி வெடிச்சா மவுத்து தான் அர்த்தம். குடல் வெட்டிப்பட்டுட்டா அப்படியே பாலை கொடுத்து பார்ப்பாங்க, பால் லீக் ஆயிடுச்சுண்டா ஓஹோ அவங்க மவுத்தண்டு தீர்மானிப்பாங்க. அவ்வளோதான் அவங்க அந்த காலத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட் முறை. சாது பின் முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது அவங்க கையில் உள்ள காயம் வெடிக்குது, செதறுது. சிலர்னா ரத்தம் போகுது, ரத்தத்தை கண்டு ஓடி வர்றாங்க, பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அவசரமாக சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சாது பின் முஆது காயம் வெடிச்சு ரத்தம் போடுது. ரசூலுல்லாஹ் ஓடி வராங்க. அந்த அன்பையும் பாசத்தையும் கொஞ்சம் பார்ப்பதற்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு மனிதர் அவர் உண்மையாளர் என்பதை அல்லாஹ் அதில் நிரூபித்தான், ஒரு சிலர்களை முனாஃபிக் ஆக்கினான். இதுதான் அந்த யுத்தத்தில் உள்ள கடைசி துண்டு. அதை சொல்லுவதற்கு நேற்று நேரம் கிடைக்கவில்லை. சாது பின் முஆது ரலியல்லாஹு அன்ஹு வந்த ரசூலுல்லாஹ் அப்படியே அரவணைச்சு கொள்றாங்க. அவர் மெல்ல மெல்ல மயங்க ஆரம்பிக்கிறார். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் பீரிட்டோடி ஹதீஸில் வருகிற ரசூலுல்லாஹ் ரத்தத்தால் நலைகிறார்கள். தாடி உடம்பெல்லாம் ரத்தம். ரசூலுல்லாஹ் அப்படி கெட்டி பிடிக்கிறாங்க சாதை. கடைசி நேரம் அல்லாஹ்
சாத் பின் முஆத் ரலியல்லாஹு கொடுத்த பாக்கியத்தை பாருங்க. நிறைய பேர் ரசூலுல்லா மடியில் மௌத்தாகணும்னு நினச்சாங்க. ரசூலுல்லாவுடைய மடியில் மௌத்தாகணும், ரசூலுல்லாவுடைய மடியில் தலை வச்சு மௌத்தான்னு நினச்சாங்க. சாத் பின் முஆத்துடைய கல்பு நிறைய இருந்தது ரசூலுல்லா, அவருடைய உள்ளம் நிறைய இருந்தது ரசூலுல்லா. கடைசி நேரத்தில் அல்லாஹ் சாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறான்டா, சகோதரர்களே சஹாபாக்கள் இது எவ்வளவு விரும்பினாங்கண்டா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜுலைபீப் என்ற ஒரு தோழர், ஜுலைபீப்னா ஒரு கட்டையான ஒரு ரொம்ப அலங்கோலமான ஒரு மனுஷன், அவருக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல. ரசூலுல்லாஹ் அவரை வந்து சலாம் சொல்லுவாங்க, ஜுலைபீப் எப்படிப்பா என்னப்பான்னு கேட்பாங்க. ஒரு நாள் கேட்குறாங்க, ஜுலைபீப் கல்யாணம் முடிச்சிருங்களான்னு கேட்குறாங்க. யார சொல்ல எனக்கு யார் பொண்ணு தருவா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, மதீனாவில் ஒரு இடத்தை காட்டி, புகாரி என் ஞாபகம் சரினா புகாரில் வரக்கூடிய செய்தி, ஒரு இடத்தை காட்டி சொன்னாங்க, இந்த இடத்துல போய் பெண் கேளுங்க தருவாங்கன்ட்டாங்க. அவர் வீட்டுக்கு போய் நடந்த சம்பவத்தை சொல்றாரு, சுவாரஸ்யமா இருக்குது. அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் பண்றாரு, அந்த வீட்டில் உள்ளவங்க வர்றாங்க, ரசூலுல்லாஹ் பெண் கேட்டு அனுப்பினாங்க. அவங்க பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, என் மகளை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ், இல்லை எனக்கு. அவர் ஏலாண்டார், உங்களுக்கா? இந்த கதையை பின்னாடி இருந்து கேட்கிற ஒரு பொம்பளை புள்ள, அந்த பெண் புள்ள சொல்லி அனுப்புறாங்க வாப்பாவை கூப்பிட்டு, வாப்பா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அவரை திருமணம் முடிக்க சொன்னால் நான் சம்மதம், யா வாப்பா, நான் அவரை முடிக்கிறேன்ட்டாங்க. அந்த அம்மா, அந்த பெண் பிள்ளை, அந்த பெண் அவங்கள முடிக்கிறாங்க. முடிச்சு நிறைய காலமெல்லாம் வாழல. அந்த நாள் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அவருக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை கிடைக்குமான்னு நினைச்சாரு, வாழ்க்கை கிடைச்சிட்டு. அந்த மனைவியோட வாழ்வதற்கு கிடைக்கல, ஜிஹாதுக்குரிய அழைப்பு வருகிறது. ஜிஹாதுக்கான அழைப்பில் அவர் போகிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் ஜனாசாக்களை தேடி போகிறாங்க, ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. ஷஹீதான உடம்பெல்லாம் தாண்டி போய் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் உட்காந்து ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பை தூக்குறாங்க. சின்னது குட்டி உடம்பு. ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹுன்றாங்க. அப்படியே நெஞ்சில் அமிழ்த்திட்டு ஜனாசாவை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஜுலைபீப் எனக்குள்ள, நான் உங்களுக்குள்ள. உமர் பின் கத்தாப் பக்கத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த இடத்துல நான் மௌத்தாகி என்ன நீங்கள் இப்படி தூக்கி சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடாதா? நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்டா, ரசூலுல்லாஹ் உடைய மடியில் மௌத்தாகணும் என்பது சஹாபாக்களுடைய ரொம்ப பெரிய எண்ணம். பெருமானார் வந்து சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கெட்டி பிடிக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி கடைசியை வச்சிருக்கிறான். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கூட்டி வரும் வரைக்கும் பெருமானாரை வரணும் என்று பிடிவாதமாக நின்று அழைத்து வந்த இளைஞன், அவர் தான் மிக முக்கியமானவர். அவருடைய இறுதியை ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் அல்லாஹ் வைக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய கண் கலங்குது. பெருமானாரை பார்க்கிறார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசி வார்த்தை அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்றார். ரசூலுல்லாஹ்வை லாஸ்ட்டாக பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் அவரை பார்க்குறாங்க, இப்படி பிடிச்சிட்டு அவர் சொல்லுகிறார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதத்தை சொல்லிவிட்டு சொன்னார், நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதோடு அவர் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாஞ்சிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சாதே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர்கள். இனி அல்லாஹ் அவன் உங்களுக்கு தந்த வாக்குறுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் சாதே என்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்த வாக்குறுதியை பார்ப்பீர்கள். தோளில் உளுந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி மூச்சு விடுறாங்க. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜஸாக்கல்லாஹு கைர் மின் சய்யிதி கௌம், ஒரு சமூகத்துடைய தலைவரே உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைர் என்றாங்க. கடைசி பயணம் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாஞ்சி கடைசி மூச்சை விடுறார். அவர் மௌத்தாகிட்டார். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தஜல் அர்ஷுர் ரஹ்மான் என்றார்கள். அர்ஷு ரஹ்மானுடைய அர்ஷ் நடுங்கிட்டு என்றார்கள். அபுவாபு சமாவாத், வானங்களுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது என்றார்கள். ரசூலுல்லாஹ் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு போய் கபரில் வைக்கிற நேரம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு கபர், ஒரு மனிதருக்கு கபர் நெருக்கப்படாமல் இருக்கணுமாக இருந்தால் அது சாத் பின் முஆதுக்காகத்தான் இருக்கணும். ஆனால் சாதுடைய கபரும் நெருக்கப்படுவதை நான் பார்க்கிறேன் என்கிறார்கள். இந்த உலகத்தில் யாரையும் கபரில் வைத்தால் எல்லாரையும் ஒரு முறை கபர் நெருக்கி விட்டு நான் விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாத் பின் முஆதுடைய கபரும் நெருக்கப்படுகிறது என்றாங்க ரசூலுல்லாஹ். எல்லா தோழர்களும் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவசரமாக தூக்கி கொண்டு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஜனாசா பாரமே இல்லை என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குமார்கள் நிறைந்து விட்டார்கள். அவர்கள் போட்டி போட்டு சாதுடைய ஜனாசாவை தூக்கினார்கள் என்றார்கள். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
சொன்னார்கள், அல் ஆன் இப்பொழுது நான் பார்க்கிறேன் என்றார்கள். மலக்குமார்கள் கேள்வி கேட்பதை அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான். ஸலூலஹு தஸ்பீத், அவர் மன உறுதிக்கு துஆ செய்யுங்க என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது அவர் கேள்வி கேட்கப்படுகிறார். அவருடைய மன உறுதி தைரியமாக உறுதியாக பதில் சொல்வதற்கு துஆ செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடைசி பயணம் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோழர்களுடைய கண்ணீருக்கு மத்தியில் பெருமானாரை மதீனாவுக்கு கொண்டு வந்து அழகு பார்த்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்ஸாப் போரில் எங்களை விட்டு விடை பெற்று போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜன்னாவில் பெரிய ஒரு அந்தஸ்தை வைக்கிறான். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்டா, நிஃபாக்கையும் ஈமானையும் அல்லாஹ் பிரித்தான். அவர் கடைசி வரைக்கும் நம்பினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஅத் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர்கள். இப்பொழுது அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை உங்களுக்கு நிறைவேற்றுவான், பார்ப்பீர்கள் என்றார்கள். மௌத்தாகுவதற்கு கொஞ்சத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்ன வாக்குறுதி தந்திருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியல. இதுதான் எங்களுக்கு இதுக்கு பிறகு நாம் எதிர்பார்க்கக்கூடியது. அல்லாஹ்விடம் நாம் நல்லெண்ணம் வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்ஸாபுக்கு பிறகு அடுத்தது ஒவ்வொரு ஆண்டாண்டா பிரச்சனை. இது ஷஅபான்ல ஹிஜ்ரி 6 ஒரு வருஷமும் 2 மாசமும். துல்காதாவில் ஹுதைபியா. நான் ஹுதைபியாவுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். சரியா இது ஷவ்வால்ல நடக்குது. இது ஹிஜ்ரி 5 ஷவ்வால்ல 2 மாசம். இது ரமலான், இதுக்கு பிறகு வர்றது ஷவ்வால். ரமலானுக்கு முன்னாடி ஷஅபான். அல்லாஹ் ஷஅபான்ல நடத்துகிற பாடத்தை நான் நேற்று உங்களுக்கு சொல்லலை. அந்த பாடத்தை சுருக்கமாக இப்பொழுது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஷஅபான்ல ஒரு பிரச்சனை, இது ஷவ்வாலுடைய பிரச்சனை. ஷஅபான்ல பிரச்சனை என்னண்டா, ரசூலுல்லாஹ் ஒரு போருக்கு போகிறாங்க. அந்த போரோட பேர் பனு முஸ்தலக். புகாரில் நீங்கள் பார்க்கலாம். பனு முஸ்தலக் போருக்கு போயிட்டு வர்ற டைம்ல அல்லாஹ் கஃபூருர் ரஹீம் என்ற பாடத்தை நடத்துகிறான். இன்றைக்கு அதுதான் பாடம், கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ரஹீம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இறக்க முடியவன். கஃபூர் என்றா எப்படி மன்னிக்க கூடியவன். இந்த பாடம் 2 மாதங்களுக்கு முன்னாடி நடத்தப்படுகிறது. ரமலானுக்கு முன்னாடி ஷஅபான்ல நடக்குது. என்னண்டா, ரசூலுல்லாஹ் பனு முஸ்தலக் போருக்கு போறாங்க. அந்த போர், எந்த போருக்கு ரசூலுல்லாஹ் போனாலும் சீட்டு குலுக்கி போடுவாங்க. ஏன்னா 9 வைஃப். நீங்க நினைச்சிடக்கூடாது சில போர்கள் ஆயிஷா நாயகி போனாங்க, ஆயிஷா நாயகி போனாங்கன்னா மற்ற மனைவிமார்கள் கேள்விப்படலைன்னு நினைச்சிடக்கூடாது. அவங்க அறிவிக்கல. ஆயிஷா அம்மா நிறைய அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிறதுனால ஆயிஷா நாயகி போனாங்கன்னு நினைப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு குலுக்கி போடுறாங்க. போட்டா அன்றைக்கு பேர் ஆயிஷா நாயகி. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சீட்டில் அவங்க பேர் வந்துச்சுன்னு வைங்க. ஒரு போருக்கு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேரும் போகிறாங்க. ரசூலுல்லாஹ்வை இவங்க 2 பேரும் மாறி மாறி எவ்வளோ ட்ரை பண்ணி வச்சுக்கொள்வாங்க தெரியுமா? அந்த வரலாறை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ விரும்பி இருப்பாங்கன்ட்டு. ஆயிஷா நாயகி பக்கம் வந்துட்டாங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க, ஒட்டகம் போயிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் மதிமயங்கிற அளவுக்கு பேசுவாங்க. ஹப்ஸா நாயகி பக்கம் போனீங்கன்னா அவங்க விட மாட்டாங்க அப்படி. ஆனால் இந்த போருக்கு ஒரே ஒரு மனைவி எடுக்கிறாங்க, சீட்டு குலுக்கி போட்டாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேர் வருது. கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு 9 நாள் வர 9 நாள். அந்த போரை பற்றி நீங்கள் தனியாக படிக்கலாம். போருக்கு போயிட்டாங்க, பனு முஸ்தலக் வெற்றி கொண்டாங்க. திரும்ப வர்ற டைமில் ஹவுதஜ், கருப்பு பொட்டி. இது ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு. ஹிஜாப் சட்டம் இறங்கினதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் முழுக்க மறைச்சிடணும், ஃபுல்லாக மறைச்சிடணும், எதுவுமே தெரியக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க, அதுக்கு ஹவுதஜ் என்றுவாங்க, கருப்பு பெட்டி. அந்த பெட்டியில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஏறின பிறகு அந்த பெட்டியை தூக்கி வைப்பாங்க ஒட்டகத்தில். ஸோ இதை தூக்கி வைக்கிறதுக்கு 2 பேர் வச்சிருப்பாங்க. அவங்க அந்த 2 சைடால் பிடிச்சிட்டு தூக்கி வைப்பாங்க. ஸோ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க முன்னாடி போவாங்க, மனைவிமார்கள் மற்றவங்கெல்லாம் வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி எங்களுடைய தாய், அதனால் அவர்களுக்குரிய சட்டம் வேற, அவங்களை யாரும் திருமணம் முடிக்க முடியாது ரசூலுல்லாஹ்க்கு பிறகு. அதனால் ஹவுதஜில் வருவாங்க. ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, ஹவுதஜி இறக்கி வச்சுட்டாங்க. எங்களுக்கு இயற்கை தேவைக்கு அந்த காலத்தில் டாய்லெட்லாம் இல்லை, ரொம்ப தூரத்துக்கு போவோம், இருள் நிறைந்தது. இருட்டாச்சுன்னா அந்த இருளில் நம்ம தூரத்துக்கு போய் எங்கள் தேவைகளை நிறைவு செய்வோம். திரும்பி வர்றோம், அப்படியே என்னமோ உளுந்த மாதிரி இருக்குது, பிடிச்சி பார்க்குறோம். நான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என் தாத்தா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க 2 பேரும் உம்மா வித்தியாசம். இவங்க உம்மு ஜமீல், அவங்க உம்மு ரூமான், உம்மு ஜமீல். அவங்க தாய்மார்கள் வித்தியாசம், வாப்பா உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 மனைவிமார்கிட்ட 2 பிள்ளை. அஸ்மா நாயிட்ட போய் கேட்குறாங்க, நான் யுத்தத்துக்கு போகிறேன்,
எனக்கு அழகாக இருக்கணும் ரசூல்லா முன்னாடி ஒரு மாலை தாங்கலன்றாங்க. யமன் நாட்டு முத்தால் செய்யப்பட்ட ஒரு மாலையை கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, ஆயிஷா நான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக போயிருக்கிறாங்கன்னு. ஏன்னா ரசூலுல்லாவோட பயணம் திரும்ப வர்றது ரசூலுல்லாவோட. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அந்த மாலை இப்போ கலண்டு உளுந்துட்டு தேடி பார்க்குறாங்க, மாலை இல்லை. தேடிட்டே பார்க்குறாங்க. அந்த டைமில் ஹவுதஜை தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆயிஷா நாய் கொஞ்சமும் கோவப்படல. பின்னாடி சொல்கிறாங்க, வல்லாஹி நாங்கள் ரொம்ப மெலிஞ்சவங்க, அப்போ பெருசாக சாப்பாடு இல்லை. ஹவுதஜை தூக்கி வச்சுட்டு போனாங்களே, அவங்க மேலே நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஏறினா என்ன பாரமோ, ஏறாட்டி அதே பாரம் தான், பெரிய வித்தியாசம் தெரியாது. அவங்க என்னமோ நான் உள்ளன்னு நினச்சி அதை தூக்கி வச்சுட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. நான் வந்து பார்க்குறேன், அவங்க போயிட்டாங்க. பாலைவனத்து நடுவில் ஒரு பெண் நடுவில் நின்றுட்டாங்கன்னு வைங்க, தனிமையாயிட்டாங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும், எவ்வளோ பயங்கரமாக இருக்கு. கொஞ்சமும் பயப்படாமல் தூங்கிட்டாங்க. ஆயிஷா அம்மாவுக்கு எத்தனை வயசு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்போ 13 வயசு. அவங்க தூங்கிட்டாங்க. காலையில் பின்னாடி ஒரு தோழர் சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏதாவது பொருட்கள் விடப்பட்ட பின்னாடி ஒரு ஆள் வருவார். சில ரிவாயத்தில் அவருக்கு தூக்கம் போச்சுன்னு வருது. காலையில் வந்து பார்க்குறாரு, ஆயிஷா அம்மா எல்லாத்தையும் பூட்டிட்டு இப்படி நிற்கிறாங்க. பக்கத்தில் வந்து அசந்து தூங்குறாங்க. பார்க்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் சொல்கிறார், நான் ஹிஜாபுடைய சட்டத்துக்கு முன்னாடி ஆயிஷா அம்மாவை கண்டிருக்கிறேன். அப்போ அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்கள கண்டுட்டேன். ரசூலுல்லாஹ் மனைவி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ட்டேன். அவங்க திடீரென்று என்னை கண்டு கொண்டார்கள். உடனே ஒட்டகத்தை நான் முன்கால்களை மடித்தேன், அவங்கள ஏற சொன்னேன். இவ்வளவுதான். 2 பேருக்குள்ள எந்த பேச்சும் இல்லை. இந்த சம்பவத்தை அல்லாஹ் ஏன் நடத்துகிறான், இதான் முக்கியம். ஏன் நடத்துகிறான்டா, ஒரு பாடத்துக்கு பிறகு மறுபாடம், மறுபாடத்துக்கு பிறகு மறுபாடம். இப்போ ஒட்டகம் வருவது, பகல் போசனத்துக்கு ரசூலுல்லாஹ் நிப்பாட்டிருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் மனைவி வர்றாங்க. சஃபான் பின் முஅத்தல் இழுத்துட்டு வராரு. பாலைவனத்து நடுவில் இது நடந்தால் இப்போ முனாஃபிக் தலைவன் இருக்கிறான், அபூ லுலு ஃபைரோஸ் பற்ற வச்சுட்டான். ஆயிஷா அம்மாவுக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதான் வந்தாங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் நாங்கள் வந்துட்டோம், இவங்க ஏன் மிஸ் ஆகணும், ஏன் நடக்குது, இது திட்டமிட்டது என்ற மாதிரி அவன் பரப்பி விட்டுட்டான். கிட்டத்தட்ட 8 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய தங்கச்சி ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய தங்கச்சி அம்னா பின் ஜஹஸ் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்து வீட்டு மிஸ்டர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இப்படி ஒரு பத்ர் சஹாபி. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப டீப்பாக பேசல, நடந்திருக்கலாமோ. ஆனால் இந்த முனாஃபிக் கூட்டம் இவங்க தான் பற்ற வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியோடு. இது இப்போ உள்ள சோதனை என்னன்னு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வேதனைப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்வு கொடுக்கவே இல்லை. அந்த மக்களுக்கு எல்லாரும் தப்பாக பேசுகிற நேரம் எப்படி இருக்கும், ஒரு தலைவர், பள்ளிவாசல் தலைவர், அவங்க ஒய்ஃபை தப்பாக பேசினா எப்படி இருக்கும், அவர் எப்படி முகம் காட்டி தொழுவிப்பார், அவர் எப்படி பள்ளிக்கு வருவார். பெருமானாரை வேதனைப்படுத்துறதுக்கு ஆயிஷா அம்மாவை இது பண்ணுற நேரம் ரசூலுல்லாஹ் யார்கிட்டெல்லாம் போகிறாங்க தெரியுமா, பரீராள்கிட்ட போகிறாங்க, வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க. ஆயிஷா எப்படி உசாமா இல்லைன்ட்டு போகிறாங்க. அவங்க வளர்த்தாங்க ஒரு புள்ள ஸைத் ரலியல்லாஹு, அவரும் மகன் உசாமாட்ட போய் கேட்குறாங்க, உசாமா எப்படி. சின்ன சின்ன சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு போய் கேட்குறாங்க, ஆயிஷா எப்படி. எல்லாரும் நலவை சொல்கிறாங்க. மனைவிமார்கள் அழகில் போட்டி போகிறவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. ஸைனப் ரலியல்லாஹு போய் கேட்குறாங்க, ஸைனப் எப்படி, ரசூலுல்லாஹ் எப்படி. என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ் என்னுடைய கண்ணையும் காதையும் பாதுகாக்கட்டும், ஆயிஷா விஷயத்தில் நலவை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்ட்டாங்க. பெருமானார் இதை மெல்ல மெல்ல கேட்டுக்கொண்டிருக்கிற டைம் 1 மாதம் ஆச்சு. வல்லாஹி ஆயிஷா அம்மாவுக்கு தெரியாது, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. அப்போ எவ்வளோ அடக்கமாக இருந்திருப்பாங்க. கடுமையான குளிர்காலம், அது கடும் குளிர். இப்போ ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வருவாங்க. சில பெண்கள் வந்தால் வெளியே போமான்னு கேட்பாங்க. இயற்கை தேவையை நிறைவேற்றத்துக்கு வெளியே போகிறதுக்கு சில பெண்கள் வருவாங்க உதவி செய்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் மனைவிக்கு. அன்றைக்கு வந்தது உம்மு மிஸ்தாஹ்.
ரொம்ப கம்பளியால் போத்திக் கொள்கிறாங்க. மதீனால கடுமையான கூதல் நாள். ஆயிஷா மாட்ட கேட்குறாங்க, வெளியே போகணுமா? ஆனால் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. பெருமானார் வளமைக்கு மாற்றமாக இப்போ நிறைய பேசுகிறதே இல்லை. வீட்டுக்கு வந்து ஆயிஷா அம்மாவோடு இருந்துட்டு அப்படி போயிடுறாங்க. முதல்லாம் ஹைலாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மா மடியில் தூங்கிடுவாங்க, குர்ஆனை ஓதுவாங்க, இறைச்ச கடிச்சிட்டு கடிச்ச இடத்த கொடுத்து கடிங்க ஆயிஷான்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திட்டல்ல, எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இப்படி நடக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. இன்றைக்கு நைட் தான் தெரிய போகுது. இது ஒரு மாதம் ஆகிட்டு. இப்போ ஷாபானுடைய கடைசிகள் என்ன நடக்கிறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. வாங்கன்னு அவங்களும் கம்பளியை போத்திட்டு போகிற நேரம் கம்பளி ஒரு சில பெண்கள் நாக்கு நுனியில் சில விஷயம் வச்சுருப்பாங்க, திடீரென்று போடுவாங்க. கம்பளியை போத்திட்டு போகிற நேரம் கம்பளி மாட்டுது. உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கம்பளி மாட்டுது. அந்த அம்மாவுக்கு மிஸ்தஹ் நாசமாகட்டும் என்றாங்க தன் மகனை. உடனே ஆயிஷா அம்மா திரும்பி ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் என்ன தப்பு பண்ணார், ஏன் அப்படி பேசுகிறீங்க? மிஸ்தஹ் நாசமாகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியாதம்மான்னு கேட்குறாங்க. தெரியலையேன்றாங்க. அப்போ தான் முழு விவரத்தையும் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே. ஆயிஷா அம்மா அழுதுட்டு ரசூலுல்லாஹ் வந்த பிறகு பெருமானோட பேசலை. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் உம்மா வீட்டுக்கு போகணும், என்னை அனுப்பி வைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனப்புறம் உம்மாட்ட கேட்குறாங்க, உம்மா சொல்லுங்க மக்கள் என்ன பேசுகிறாங்க? அவங்க சொல்கிறாங்க, இல்லை ரசூலுல்லாஹ்வுக்கு பல மனைவிமார்கள் இருக்கேம்மா, பெருமானார் உங்களோட ரொம்ப நேசம் பாராட்டுற நேரம் ஏதாவது அப்படி வரத்தானேம்மா செய்யும், எனக்கு நெஜத்தை சொல்லுங்கன்றாங்க. 2 பகல் ஒரு இரவு அழுகிறார். 2 இரவு ஒரு பகல் அழுது கொண்டே இருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்க சொல்கிறாங்க, என் கண்ணில் கண்ணீர் இல்லை, என் ஈரல் வெடிக்க பார்க்கிறதுன்றாங்க. அந்த அளவுக்கு ஆயிஷா அம்மா பாதிக்கப்பட்டுட்டாங்க. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அல்லாஹ் கஃபூர் என்ற பாடத்தை நடத்த போகிறான். அல்லாஹ் ரஹீம் என்ற பாடத்தை நடத்த போகிறான். இந்த பாடத்தை 2 மாதத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் வேதனைப்படுவது. பெருமானார் ஒரு நாளும் தண்ட நாவு நுனியாலை ஆயிஷா நல்லந்தானு சொல்ல வஹி வரல. வஹி 1 மாதம் தாமதமாக்கப்பட்டிருக்கு. ஒப்பீனியன் கொடுக்கல ரசூலுல்லாஹ். சத்தமில்லாமலே இருக்கிறாங்க. தெரியாதே, அல்லாஹ் சொல்லும் வரைக்கும் தெரியாதே. இப்போதான் இந்த சம்பவம் நடக்குது. குளிர் டைமில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு அன்சாரி பெண் வர்றாங்க. ஆயிஷா நான் வயசு வந்தால் கேட்குறாங்க, என்னம்மா செய்தி? ஆயிஷா அம்மா அழுகிறாங்க. அந்த அம்மா செய்தியை கேட்குறேன்னு சின்ன பொம்பளை பிள்ளை அவங்களும். அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து அழுகுறாங்க, அவங்கள பார்த்து இவங்க அழுகுறாங்க, இவங்கள பார்த்து அவங்க அழுகுறாங்க. இதுதான் ஹதீஸில் வருவது புகாரி. 2 பேரும் பேசியே முடியலை, ஒன்றுமே நடக்கலை. இப்போ தான் ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுவர்க்கத்து மனைவி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள். இந்த வீட்டில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை காட்ட விரும்பினான். இந்த உலகத்துக்கு ஒரு குடும்பம்ண்டா அவர்கள் எவ்வளவு தீன்தார்கள் என்று காட்டுறதுக்கு தான் இந்த சம்பவம். அல்லாஹ் கேவலப்படுத்த இந்த சம்பவத்தை செய்யலை. எப்படிப்பட்ட குடும்பம்னு பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அந்த அன்சாரி பெண் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் வீட்டில் இருக்கிற நேரம், இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேச சொல்கிறாங்க. அவங்க உம்மா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷா எப்படி பேசுகிறாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேர்மையை பாருங்கள். நீ தப்பு செய்திருந்தால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். அல்லாஹ்வோட மன்னிப்பு கேள், அல்லாஹ் மன்னிப்பான். நீ அதாவது எந்த தவறும் செய்யாவிட்டால் அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தும். 2ஐயும் பேசுகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உம்மா பேசுங்கம்மான்றாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதுவுமே பேசாமல், உம்மா என்னை பற்றி சொல்லுங்களேன்றாங்க. அவங்க பேசினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுப்படாத நினச்சி நீங்கள் பேசுங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு தாய் என்ன பேசுகிறாங்க. வல்லாஹி ஆயிஷா, அல்லாஹ் மீது ஆணையாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆயிஷா. இப்படி பெத்து, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெத்து போட்டு உம்மா என்ன சொல்லியிருக்கணும், யார் ரசூலல்லாஹ் ஏண்ட மகள் உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது என்ன சொல்றாங்க, ஆயிஷா வல்லாஹி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. பாப்பா பார்க்குறாரு, இவ்வளவு துடிக்க அழுகிற மகள். பாப்பா என்னை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்களேன். வல்லஸீ நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் ஆன்மா இருக்கு அவன் மீது ஆணையாக, ஆயிஷா எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டாங்க.
அல்லாஹ் எப்படி அந்த குடும்பத்தை சிறப்பிக்கிறார். இப்போ ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் சொன்னால் உங்கள் காதில் மக்கள் சொல்வது பதிஞ்சிட்டு மனசில், நான் சொன்னால் நீங்கள் நம்ப போவதில்லை, உங்களுக்கு நம்புவது கஷ்டமாக இருக்கும் யார சொல்லலாம் சொல்லிவிட்டு எனக்கும் உங்களுக்கு உவமை யாக்கூபு நபி யூசுப் நபி விஷயத்தில் சொன்னாரே, ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃபூன், அழகிய பொறுமையை நான் கடைப்பிடிக்கிறேன். 13 வயசு குர்ஆனை எப்படி ஓதிருப்பாங்க, யாக்கூபு நபி எப்படி பொறுமையா இருந்தாங்களோ அதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. அவர் என்ன சொன்னாரோ யூசுப் நபி விஷயத்தில், அவருக்கு அவ்வளவு விருப்பமான யூசுப் நபி விஷயத்தில் ஃபஸபருன் ஜமீல், அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். இவர்கள் வர்ணிக்கிறதை விட்டும் அல்லாஹ் போதுமானவண்டு. அதே விஷயத்தை சொல்லி ஆயிஷாரன் சொல்கிறாங்க, நான் அடுத்த பக்கம் திரும்பி கொண்டேன், எனக்கு இதுக்கு மேல் பேச விருப்பம் இருக்கல. வல்லாஹி உட்கார்ந்தவர் எழும்பவும் இல்லை, கதவை திறந்து ஒருவர் கூட வெளியே போகவும் இல்லை. இவ்வளோ வேகமாக அல்லாஹ் பதில் தருவான்னு நான் நினைக்கவில்லை. நான் குர்ஆனில் வரும் அளவுக்கு பெரிய பெண் அல்லண்டாங்க. அரபு உலகமே மாறக்கூடிய அற்புதம் அங்கே நடக்குது. அரபிகள் எப்படி கேட்டிருக்கணுமெண்டா, அல்லாஹ்வுடைய தூதரே மரியம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் வரையலுமெண்டா, ஃபிரௌன் மனைவி குர்ஆனில் வரையலுமெண்டா, ஏன் ஆயிஷாவுடைய பேர் குர்ஆனில் வரலன்னு கேட்கணும், ஏன் ஃபாத்திமாவுடைய பேர் குர்ஆனில் வரணுன்னு கேட்கணும், ஏன் ஜெய்னப் வரலன்னு கேட்கணும். அப்படி யாருமே கேட்காம அவங்க என்ன சொன்னாங்கண்டா, குர்ஆனில் குர்ஆனில் பேசக்கூடிய அளவுக்கு பெரிய பெண் அல்ல, அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு அவர்கள் எப்படி அவர்களை நினைத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய கதை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கனவு காண்பார்கள் என்று நான் நினைத்தேன், ரசூலுல்லாஹ்வுக்கு கனவு தெரியும் நினைத்தேன். வல்லாஹி அல்லாஹ், நான் அடுத்த பக்கம் திரும்பி விட்டேன், எனக்கு இதுக்கு மேல் பெருமானாரை பார்த்து பேச தோணல. எங்க உம்மா சொல்றாங்க பேசுங்கன்னு, நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டேன், ரோசத்தில் அடுத்த பக்கம் திரும்பிட்டேன். பெருமானுடைய நெத்தி அப்படியே வேர்வையால் நனைஞ்சிச்சு. கடுமையான கூதல் நேரம் வகை வர்ற டைமில் இது ஒரு அற்புதம். நெத்தியிலிருந்து வேர்வை மெல்ல மெல்ல முத்து முத்தா கொட்டும். கொட்டினா அது வகைக்குரிய அடையாளம். பெருமானார் சிரித்தார்கள். ஆயிஷா, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான் என்றார்கள். பெருமானார் ஒரு மாதமாக இறுக்கி கொண்டிருந்த அந்த வேதனை ரிலாக்ஸ் ஆகி சூரத்து நூறுடைய 11வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் பெருமானுடைய நாவிலிருந்து அசைந்து கொண்டே இருக்குது. இப்போ தான் அல்லாஹ் கஃபூர் என்றதை நடத்த போகிறான். எப்படிக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் மகளுக்கு யாராவது செஞ்சால், பேசினவரில் ஒரு ஆள், அவர் முனாஃபிக் இல்லை, முஃமின், ஆனால் அவர் தப்பு பண்ணிட்டார், அல்லாஹ் அவங்கள மன்னிக்க போதுமானவன். பத்ர் சஹாபி, முனாஃபிக்கும் இருந்தாங்க, மூமின்களும் இருந்தாங்க, பத்ரில் கலந்து கொண்டவங்களும் இருந்தாங்க. எல்லாமே 8 பேர். இவ்வளோ பேர் இருக்க மதீனாவில் வேறு யாரும் வாயக்கூட அசைக்கல். இந்த 8 பேரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதில் முனாஃபிக்களை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வளோ நாவை பேணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ வஹி இறங்கி கொண்டே இருக்குது. இறங்குற நேரம் அபூபக்கர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் இருக்கு. ஆயிஷா அம்மா நோவிக்கப்படுவதை விட பெருமானார் ஒரு மாதமாக துடித்த துடி அவர்களால் தாங்க முடியாது. அவங்க மகளை விட ரசூலுல்லாஹ்வுடைய வேதனை தாங்க முடியாது. உடனே சத்தியம் பண்ற, வல்லாஹி மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு இதுக்கு பிறகு எங்கள்கிட்ட இந்த எதுவும் போகாது. இதுவரைக்கும் மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு உதவி செஞ்சவர் இவர் தான். உங்க மகளுக்கு இப்படி நடந்து ஏதாவது இப்படி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என் மகளை கேவலப்படுத்திட்டீங்களா, அந்த குடும்பத்துக்கு எதுவுமே இல்லைன்னுவீங்க. இந்த சத்தியம் இப்போ பண்ணுற நேரம் ரசூலுல்லாஹ் முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி நம்ம சபத்தில் அடிப்போம் கையை. என் மகளுக்கு இதை சொன்னவன் யாருன்னு கேட்போம். வீட்டுக்குள்ளே நடக்குது, சத்தியம் பண்ணுறாங்க, அல்லாஹ் வஹை அறிவிக்கிறான். அவங்கள மன்னிச்சிருங்க, அவன் பக்கத்தை பெரட்டுங்க, பக்கத்தை பெரட்டுங்க. அலா துஹிப்பூன யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். கொடுங்க. யார் ஹிஜ்ரத்து செய்து வந்தார்களோ, யார் ஏழைகள் தர்மம் விஷயத்தில் இதுக்கு பிறகு நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, அதை மன்னிச்சிருங்க, அவங்கள அந்த கதையை முடிச்சிருங்க. இதுக்கு மேலே அலா துஹிப்பூன யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீங்களே, நீங்கள் மன்னிச்சா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். எங்கே மன்னிப்பு? அல்லாஹ் கஃபூரு ரஹீம் என்று முடிக்கிறான் ஆயத்து.
அவன் மன்னிக்கக்கூடியவன், ரஹீம் என்கிறான். நன்றாக புரிந்துக்கோங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உடனே சொல்கிறாங்க, வல்லாஹி மிஸ்தாவுடைய குடும்பத்தை நான் பார்ப்பேன்றாங்க. தண்ட மகள் வேதனை செய்யப்பட்டதை கண் முன்னால் பார்த்தாங்க. பெருமானார் ஒரு மாதம் துடித்ததை பார்த்தாங்க. இதுக்கு பேர் ஈமான். சமிஅனா வ அத்தஅனா, செவமெடுத்தோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செவமெடுத்தார்கள், கட்டுப்பட்டார்கள். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை பழக்கி கொடுக்குறான். நாங்கள் மன்னிச்சா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மன்னிக்கக்கூடியவன் என்ற பாடத்தை மன்னிக்கவே முடியாத ஒரு இன்சிடெண்ட்டை காட்டி மன்னிங்க என்கிறான் அல்லாஹ். இது லேசில் மன்னிக்க இயலாது. மூமின்களுடைய பண்புகள் அப்படி தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை யாக்கூப் நபி பிரிஞ்சு வாழ்ந்தது லேசாக நினச்சிடாதீங்க. உங்கள் மகன் உங்கள் கிட்ட வந்து என்றைக்காவது கண்ட கனவை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? யாக்கூப் நபி அந்த உவமையை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு கொண்டு வந்து வச்சு மன்னிக்கவே முடியாத இடத்த மன்னிப்பு அல்லாஹ் காட்டுறான். யாக்கூப் நபிகிட்ட வந்து அவர் சொல்றார், யா அபத்தி, என்னுடைய வாப்பாவே. அதாவது வாப்பட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் 11 கோள்களையும் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன், சூரியனும் சந்திரனும் சுஜூத் செய்கிறத நான் பார்க்குறேன் வாப்பான்னு சொன்னாரா இல்லையா? யாக்கூப் நபி, யூசுப் நபி, அவங்க 2 பேருக்கும் உள்ள கனெக்ஷன் எங்களுக்கு இருக்காது. எங்கள் புள்ள அப்படியாவது கனவு கண்டுட்டு வந்து சொல்லியிருக்குமா, யா புனைய லா தக்ஸுஸ் ருயாக்க அலா இஹ்வத்திக ஃபயகீது லக கைதா, உங்களோட நானாமார்களுக்கு போய் இந்த கனவை சொல்லிடாதீங்க வாப்பா, அவங்க உங்களுக்கு சூழ்ச்சி செய்வாங்க. அப்படிப்பட்ட யூசுப் நபியை கொண்டு போய் காட்டில் கிணத்துல போட்டுட்டு வந்து காணல்லண்டா, அவ்வளோ அழகவர், அவ்வளோ இரக்கம் யாக்கூப் நபி. அவர் அந்த பொறுமையை அல்லாஹ் அந்த பாடத்தை எடுத்து காட்டுறான். அந்த பொறுமை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் எடுத்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மனைவி என்று சும்மா அவங்க சொல்லலை, அவங்க தகுதிதான் என்று அல்லாஹ் காட்டுறான். 13 வயசில் அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை ரொம்ப பெரிய கொள்கை. இவ்வளோ அவங்க வாப்பா வாப்பா இதுக்கு பிறகு மன்னிக்கணுமான்னு அவங்க கேட்கல. முழு குடும்பமும் சரண்டர் ஆகிட்டாங்க. மிஸ்தாவுடைய குடும்பத்தை நாங்கள் பார்ப்போம்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதீங்க. உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். அல்லாஹ் சொல்கிறது, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு தாரேன். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், ஓடி வாங்கன்கிறான் மக்ஃபிரத்துக்கு, ஓடி வாங்கன்றான் அல்லாஹ். நடந்து வந்துடாதீங்க, மௌத்தா போயிருவீங்க, அதுக்கு அடுத்த மக்ஃபிரத் அங்கே ஓடி போங்கன்னு இல்லை. இப்போவே தௌபா செய்யுங்க, இப்போவே அல்லாஹ்ட்ட கேளுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் தொடர்ந்து சொல்லுங்கள். அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது தான் ஹந்தக்குக்கு முன்னாடி நடந்த பாடம். இப்படி டைம் லைன் எடுத்துக்கொண்டோன்னா ஒவ்வொரு பாடத்தையும் அல்லாஹ் செய்திகளை வச்சு அந்த மக்களுக்கு சொல்கிறார். அதனால் தான் மதீனாவில் அவர்கள் யாரும் தப்பாக நாவசைத்து பேச மாட்டார்கள். இப்படி ஒரு பூமியை உலகமே பார்த்திருக்காது. யாரை பற்றியும் தப்பு பேசாது, மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு புனித பூமி மெல்ல மெல்ல உருவாகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே ஹாத்தமுல் அன்பியா தன்னுடைய பிரச்சார பணியை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் அங்கே நடத்தினார். ஆங்காங்கே நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஈமானை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. புதிய பாடங்களை அந்த மக்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் இஸ்லாமிய வரலாறின் மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் தன்னுடைய திருநாமங்கள் நிறைய பேசக்கூடியது. எனக்கு தெரிந்த அளவில் ஃபத்ஹு மக்காவை கூட அல்லாஹ் இவ்வளோ பெரிய வெற்றியாக சொல்லலை. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, இப்படி ஒரு ஆயத்தை நீங்கள் குர்ஆனில் காட்டவே மாட்டீங்க. இப்படி ஒரு ஆயத்தை வெற்றிக்கு, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபி உங்களுக்கு மிக தெளிவான ஒரு வெற்றியை தந்தோம் என்று கொண்டாடக்கூடிய ஹுதைபியா ஒப்பந்தம் இன்ஷா அல்லாஹ் ஒரு வருடத்தில் நடக்க போகுது. இதுவரைக்கும் மக்காவை நோக்கி ரசூலுல்லாஹ் போகிறாங்க உம்ராவுக்கு. அது இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அதில் அல்லாஹ் நிறைய திருநாமங்களை சொல்கிறான். அந்த திருநாமங்களை படித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது உள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்துவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.